உதய் ஓடிட்டாரு. உதய் அப்புறம் ஒய்ஃப்லாம் பர்சனலாக பேசுகிறாரு. இதுதான் இன்னைக்கு தாவேக்க அறிவுஜீவிகள் எடுத்திருக்கிற அழுகை நரேட்டிவ். 3 நாளாக சட்டசபை நடந்துச்சு. எதிர்கட்சிகள் 3 நாளாக தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொல்லி கேள்வி கேட்டப்ப என்னமோ வர்றப்ப முழிக்கிற புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருந்துட்டு பேரவை முடிஞ்சு கடைசி நாளில் கடைசி ஆளாக ஆளுநர் உரைக்கு நன்றி சொல்லப்போ தான் பேசுவேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறார் முதலமைச்சர். ஏன்னா முதல் நாட்கள்லாம் பேசிட்டா கேள்வி நேரத்தில் எதிர்கட்சிகள் வாயில விட்டு கெடாயிருவாங்கன்ற பயம் சாருக்கு. இந்த சின்ன புத்தி கொண்ட சின்ன பசங்க சண்டையில் என் அடிதான் லாஸ்ட்டாக இருக்கணும்னு பசங்க நினைப்பானுங்கல்ல. அப்படி ஒரு சின்ன பையனுக்கு கருப்பு கொட்டை போட்டு விட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு அவன் கூட ஒரு கூட்டம் சேர்ந்தா அவன் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவான். பொதுவாக சொல்கிறேன். சரி, லாஸ்ட்டாக என்ன பேசுகிறாரு முதலமைச்சர்னு பார்த்தா பேசுறது எல்லாம் ஆதாரம் இல்லாத பேச்சு. ஆதாரம் இல்லாமல் அவையில் பேசக்கூடாதுன்னு திமுக எதிர்ப்பு தெரிவித்தாலும் குரலை உசத்தி அவை மாண்பு இல்லாமல் சத்தமாக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு முதலமைச்சர். பொய் சொல்கிற முதலமைச்சர், ஆளுங்கட்சிக்கு வளைஞ்சு குனிஞ்சு சர்வீஸ் பண்ணுற பேரவைத் தலைவர், இவங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாதுன்னு எதிர்கட்சி வெளியேறுறாங்க. உடனே ஓடிட்டாங்க அப்படின்னு காமெடி பண்ண ட்ரை பண்ணுறவனுங்கிட்ட நான் கேட்குறேன், எங்கடா ஓடினாங்க? ஃப்ளைட் ஏறி பனையூர் பங்களாவில் ஓடி போய்கிட்டாங்களா? ப்ரெஸ்ஸுக்கிட்ட போகிறாங்க. ப்ரெஸ் புரியுதா? PRESS. இந்த வார்த்தையை கேட்டாலே ஓடுறவனுங்களை வச்சுக்கிட்டு பிரஸ் கிட்ட போய், அதாவது மக்கள் கிட்ட போய் சட்டசபையில நடக்கிற விஷயங்கள் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜனநாயக கடமையாற்றுறாங்க. இது சட்டசபை மாண்போட நடக்கிற ஒரு விஷயம். ஆனா பிரஸ்ஸை சந்திக்க வக்கில்லாத இவனுங்களோட கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு ஓடிட்டாரு ஒளிஞ்சிட்டாருன்னு உழப்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவனை ஓடிட்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க உசைன் போல்ட் பிட்டங்களை கழுவுங்கடா. அப்புறம் ஒய்ஃபை பற்றி பேசிட்டாரு, பர்சனலாக பேசிட்டாரு அப்படிங்கிறானுங்க. முதல்ல விஜய் சட்டசபையில் பேசினது பர்சனல் அட்டாக். ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர்னு பேசியிருந்தா அது பொலிட்டிக்கல். உங்க அப்பா அப்படின்னு பேசினா அது பர்சனல். விஜய் பர்சனல் பேசலாம், ஆனால் உதய் பேசக்கூடாதா? அது என்னடா திமுக காரங்கிட்ட மட்டும் என்னைக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அடம் பிடிக்கிறீங்க? என்னடா ஃபெட்டிஷ் அது? பர்சனலாக பேசினா திரும்பி பர்சனலாக அடி விழத்தான் செய்யும். செங்கல்பட்டு கோர்ட்டில் பொண்டாட்டிய கேஸுன்னு அலைய விடுறாரு. அதே நேரத்தில் தோழியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அரசு விழாக்கள்ல அசிங்கமாக சுற்றுறாரு. விவசாயிகள் போராடுறப்ப கேக் வெட்டி கொண்டாடுறாரு வீட்டில். இப்படிலாம் அடி விழத்தான் செய்யும், வாங்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒழுக்கமாக பேசி பழகுங்க போக்கிரி சார். ஃபஸ்ட்டு விவசாயிகள் போராட்டம், அதீதமான பாலியல் குற்றங்கள், மேகதாது பிரச்சனை, கரண்ட் கட்டு பிரச்சனை, குறிப்பாக பள்ளி மாணவர்களோட படிப்பை கெடுக்கிற டிவிகே கட்சி ஆளுங்களை பற்றி தைரியமாக பேசுங்க. அதெல்லாம் தைரியமாக பேசிட்டு இப்படிலாம் பண்ணலாம். சரிங்களா?